சைவ பிரியாணி விருந்து தான் இன்னைக்கு வந்து கொடுக்க போறோம். தடபடலாம் ருசியா அல்லுது. நம்ம கட்டுறது கையில் பிரியாணி வேற லெவலில் இருக்குது. சும்மா அட்டகாசமாக தூள் ஆகுது, மாசா இருக்குது. நான் வேற லெவல்னா இந்த மாதிரி பிரியாணி நான் சாப்பிட்டதே கிடையாது நான் வாழ்க்கையில. இப்ப அருமையா எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய கனவு தோட்டத்தில் தான் இருக்கும். சும்மா அருமையா தட்டா போடலான்னு விருந்து செஞ்சு கொண்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா நம்ம டைமுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆசிரமத்துக்கு முதியோர்களுக்கு இன்னைக்கு எதுவுமே சிறப்பான முறையில் எது மாதிரி நம்ம வந்து உணவு கொடுக்க போகிறோம். என்ன உணவு கொடுக்குறோம் இன்னைக்கு? என்ன ஸ்பெஷலு? அதான் என்ன சொன்னேன். என்ன சொன்னீங்க? இன்னும் சொல்லியா? இப்போ கட்டுறது கையளவு சைவ பிரியாணி விருந்து தான் இன்னைக்கு எதுவும் கொடுக்க போகிறோம். தடபடலாம் அந்த விருந்து பார்த்தீங்கன்னாவே சும்மா அள்ளு விடுது. நம்ம பெரியவங்களாம் இந்த கொடுக்கும்போது வந்து அவ்வளோ அந்த டைமுக்கு சாப்பிடும்போது வந்து அவங்க அந்த முதியோர்கள்லாம் ரொம்ப நல்லா வாழ்த்தணும். பெரியவங்க சொல்லியிருக்காங்க, வாய் வாழ்த்தலனாலும் வயிறு வாழ்த்துன்னுவாங்க. அப்படியே சாப்பிடும்போது வந்து அந்த வயிறு வாழ்த்தும் நம்மள. இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா, என்னதான் நம்ம பொருள் மற்றவங்களுக்கு கொடுத்தாலும் போதாதுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் இந்த உணவு கொடுத்தோம்னா தான் போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த போதும்னு சொல்லும்போது அந்த வயிறு வந்து வாழ்த்தும். பா எனக்கு போதும்ப்பா, இன்னைக்கு என வயிறு வந்து நிரப்பியாச்சு. ஆனால் இவர் வயிறு என்ன ஒரு திட்டம் திட்டம் இப்படி போட்டு உள்ள தள்ளிக்கிட்டே இருக்கே அப்படின்னு அந்த மாதிரி தாங்க. இன்னைக்கு பார்த்தோம்னா ஸ்பெஷலாக நம்ம கட்டுறது கையளவில் எவ்வளோ விதமான உணவுகளை நம்ம ஸ்டைலில் பண்ணிகிட்ருக்கோம். அந்த வகையில் தான் இன்றைக்கி கட்டுறது கையளவு வெஜ் வட்டி பிரியாணி பண்ண போகிறோம். பிரியாணி அது பாஸ்மதி அரிசியில் வட்டி பிரியாணி பண்ணுறோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஸ்டைல்லே பண்ண போகிறோம். இந்த கல்யாணங்க, காது குத்து, இந்த மாதிரி ஃபங்க்ஷனுகளுக்கெல்லாம் இந்த மாதிரி வெஜ்ஜில் யாரும் வட்டி பிரியாணி போட மாட்டாங்க. யாராவது ஒருத்தர் 2 பேர் போடுவாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம செய்கிற மாதிரி செஞ்சோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இது சைவமா அசைவமா சீமந்துக்கு போடுவாங்கல்ல சில வீட்டில் போட்டலாம். சீமந்துக்கு போட்டலாம். கொக்கோ சீமந்த ஃபங்க்ஷனில் கூட நம்மளை கூப்பிட்டாங்கன்னா அங்கும் போய் இதே மாதிரி பிரியாணி சைவம் அசைவம் 7 வகை என்னங்க 9 வகை உணவு என்னங்க 11 வகை உணவு கூட செஞ்சு கொடுப்போம். ஆனால் இன்னைக்கு நம்ம செய்கிறத பார்த்தோம்னா முதியோர்களுக்கு வெஜ் வட்டி பிரியாணி தான் செய்ய போகிறோம். இந்த வெஜ் வட்டி பிரியாணி எதுக்காக செய்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, சகோதரி பார்கவி அவங்களுடைய பிறந்த நாளுக்காக வாழ்த்தி உணவு கொடுக்க சொன்னவங்க யாருன்னு பார்த்தோம்னா, அவளுடைய அன்பான குடும்பத்தார் அமெரிக்காவிலேருந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. பிறந்தநாள் அவங்க மட்டும் கொண்டாடாமல் இன்றைக்கி முதியோர்களோடு சேர்ந்து கொண்டாடுற அந்த நல்ல உள்ளம் உயர் புகழுடனும் நீண்ட ஆயுளுடனும் நிறை செல்வத்துடனும் வாழ்ந்து இந்த மாதிரி கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்கு, முதியோர்களுக்கு, குழந்தைகளுக்கு இவங்களுக்கெல்லாம் உதவணும் என்று கட்டுறது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் இன்றைக்கி பசியார போகிற முதியோர்கள் சார்பாகவும் பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேனா. நமது கட்டுறது கையளவு வட்டி பிரியாணி தான் நீங்கள் வந்து செய்ய போகிறேன். எங்க வெஜ் கட்டுறது கையில் வட்டி வெஜ் பிரியாணி செய்ய போறோம். சைவ பிரியாணி சும்மா விருந்த தட்டப்படலாம் இருக்க போது. செக்கு எண்ணெய், எள்ளெண்ணெய், சுருள் பட்டை, அருமையான லவங்க பூ, ஏலக்காய், அன்னாச்சி பூ, வெங்காயம், மங்களகரமா மஞ்சத்தூள், தனி மிளகாய் தூள், கரம் மசாலா, நச்சு 4 தக்காளி. 150 பேருக்கும் 4 நறுக்கு நச்சு தக்காளினா நாட்டு தக்காளி. அப்படி பார்த்தா இந்த 160 பேருக்கு 3 வெங்காயத்துல இவர் சமைப்பாருங்க. நான் சமைப்பேன், நான் கண்டிப்பாக சமைப்பேன். பூண்டு விழுது, இஞ்சி விழுது, கொத்தமல்லி நல்லா நைஸாக வெட்டி வச்சது, புதினா நல்லா வெட்டி வச்சது, பச்சை மிளகாய் நல்லா காம்பு கிள்ளி வச்சது, உருளைக்கிழங்கு, பீன்ஸு, பச்சை பட்டாணி, கேரட், இது வந்து கல் உப்பு, எலுமிச்சை சாறு, முக்கியமானது கேடு, பாசுமதி அரிசி, பாசுமதி நம்ம மல்லி புதினா ரெண்டையுமே ஒன்றா சேர்த்து கழுவி எடுக்க போகிறோங்க. அதே போல் காய்கறிகள் நம்ம பார்த்தோம்னா கேரட்டு, பட்டாணி, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, இது 4மே ஊட்டியில் ஃபேமஸ் தான். இந்த 4 காய்கறி தான் இந்த வெஜ் பிரியாணிக்கு பயன்படுத்த போகிறோம். அதில் உருளைக்கிழங்கு மட்டும் இல்லாமல் பட்டாணி, பீன்ஸு, கேரட், இதை 3ஐயும் ஒன்றா சேர்த்து கழுவி வச்சுக்கோ. கொத்தமல்லி எடுத்துருக்கீங்க, புதினா, பீன்ஸு, பச்சை பட்டாணி, இது நைட்டே ஊற வச்ச பட்டாணி, அது கூட ஊட்டி கேரட்டா? ஆமாங்க. ஃபஸ்ட்டு நம்ம செக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. செக்கு எண்ணெய்? ஆமாங்க. செக்கு எண்ணெய் என்ன சேர்க்குறீங்க? எள்ளெண்ணெய். நீங்கள் 1 கிலோ அரிசி எடுத்தீங்கன்னா 7 பேர் சாப்பிட்லாம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அது டவுட் இருக்கும், 1 கிலோ அரிசி போட்டோம்னா எவ்வளோ பேர் சாப்பிட்லான்னு. 1 கிலோ வெஜ் பிரியாணி போட்டிங்கன்னா 7 பேர் சாப்பிட்லாம். அதுக்கு 200 கிராம் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கு முதல் சேர்ப்பது எதுன்னு பார்த்தீங்கன்னா எண்ணெயும் வாசனை பொருட்களும். நவுண்டின்னு இல்லைங்க, வாசனை எனக்கு தாங்க முடியலங்க. எனக்கு இவரை சேர்த்தோம்னா நல்லாவே இருக்காது. சென்ட் அடிச்சுருக்காரா? எண்ணெய் சூடாக இருக்குங்க. இதில் வந்து நம்ம வாசனை பொருட்கள் சேர்க்காம வெங்காயம் சேர்த்துக்கிறோம். 1 கிலோவுக்கு 300 கிராம். எடுத்தோன்னே வெங்காயம் சேர்க்குறீங்க? ஆமாம், எண்ணெய் சூடாக இருக்கு இல்லைங்களா? இது காரணம் யாரு? இவருங்க. நான் சொன்னேன்ல அவரை சேர்க்கக்கூடாதுன்னு. சேர்க்கக்கூடாதுன்னா இழுத்துனே போயிடும் கல். ஏன்னா எண்ணெய் சூடாக இருக்கும் போது நம்ம பட்டை, கிராம்பு, கருவிடும்.
வாசனை பொருட்களை சேர்த்தோம்னா ஒன்று கருகிரும், ரெண்டாவது காரில் எடுக்கும், நம்மளுக்கு அந்த டேஸ்ட்டே மாற்றி கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சேர்க்கணும். என்ன சூடாயிடுச்சுன்னா நான் ஒரு டிப்ஸை கொடுத்துருக்கேன். அது வந்து மக்களுக்காக ஏன்னு வந்தோன்னா இதுதான் போடணும். ஏன்னா அது வந்து அவங்க பார்க்குறவங்க வந்து என்ன நினைப்பாங்கன்னா கோக்கோ வந்து கரெக்டாக செஞ்சுக்கிறாரு, அடுத்த பொருள் என்ன செய்யணும் கரெக்டாக இது ஆயிடுச்சுன்னா கூட அவங்களே வந்துட்டா கூட திடீர்னு அடுப்பில் சூடாயிடுச்சு, கரெக்டாக சொன்னாங்களே டக்குனு ஆணினை போடுவோம் அப்படின்னு போட பார்ப்பாங்களே மக்கள். ஆனால் நன்றி சொல்லலாம். உண்மையிலேயே கோகோ ஊருக்கு போகும்போது ட்ரிப்ஸ் ஏற்றி தாங்க அனுப்பணும். டிப்ஸ் எடுத்தானா ஏன் அப்படி சொல்கிறேன்? அதுக்கு பேர் டிப்ஸு. வெங்காயம் வந்து பிரியாணிக்கு என்ன கலரில் வரணும்? ரோஸ் கலரில் வரணுமா, வெள்ளை கலரில் வரணுமா, சிவந்த கலரில் வரணுமா, அப்புறம் செம்மண் கலரில் வரணுமா? அதாவது நம்ம செய்கிறது பார்த்தோம்னா வெஜ்ஜு வடி பிரியாணி. வெஜ்ஜு வடி பிரியாணி பார்த்தோம்னா இப்போ இதுலேயே வந்து காய்கறிகள் சேர்ப்போம். காய்கறிகள் சேர்க்கும் போது நம்மளுக்கு கண்ணாடி பதம் இருந்தாலே போதுமானதுங்க. இதே இதை நம்ம அசைவம் சமைக்கும் போது நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம் ப்ரௌனாக வரணும்ட்டு. அடுத்து வாசனை பொருட்கள் சேர்க்குறோங்க. இந்த பிரியாணி நீங்கள் எந்த பிரியாணி பண்ணாலும் முக்கியமானது சுருள் பட்டை. அந்த சுருள் பட்டை ஒரு துண்டு எடுத்துக்கணும். பட்டை ஆகாதா? சுருள் தான் போடணுமா பிரியாணியை? ஒவ்வொரு சமையலுக்கும் ஒரு மாதிரி. ஆனால் பிரியாணி வந்து சுருள் தான் போடணும். ஆமாம். ஏலக்காய்ங்க 6 ஏலக்காய். 6 ஏலக்காய். அது பாதி அன்னாசிப்பூ. பாதினா ஒன்றுல பாதியா? ஆமாம். ஒரு 8 கிராம்பு. 8 பீஸ். இப்போ நம்ம சொல்ற அளவுலாம் பார்த்தீங்கன்னா 1 கிலோ அளவுக்கு தான் இப்போ வந்து கரெக்டாக நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஊட்டி ஐட்டத்தை இறக்குறாரு. ஊட்டி ஐட்டம் ஊட்டினாவே சொல்ல ஜில்லுன்னு இருக்கும். அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி பிரியாணி சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அரிசி அலசிக்கிறோண்ணா வெஜ் பிரியாணிக்கு. பாசுமதி நல்லா அலசி எடுக்கணும். மட்டும் இப்படி தான் அலசணும். அப்போ தான் அரிசி உடையாது. கை போட்டு சும்மா குடையக்கூடாது. காய்கறி வெஜ் பிரியாணிக்கு காய்கறிங்க பாருங்க நல்லா அருமையாக அப்படியே சும்மா அழகாக அப்படியே வெந்து கொண்டே வருது. ஸோ இந்த மாதிரி காய்கறிங்களை நம்ம போட்டோம்னா இந்த பிரியாணி ஃபுல்லாகவே நம்மளுக்கு நல்ல மனம் இருக்கும். வந்து இப்போ என்ன சேர்த்துறோன்னு பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து சேர்க்க வேண்டிய பொருள் வந்து பார்த்தீங்கன்னா பூண்டு அரவை. அதுதான் இப்போ இறக்க போகிறோம். ஒரு 100 கிராம் அளவு போட்டால் 60 கிராமுங்க. வெங்காயம் நம்மளுக்கு தேவையான அளவு வதங்கிடுச்சு. பூண்டு போட்டான். அடுத்து என்ன பண்ணணும்னு சொன்னீங்கன்னா எடுத்துருவேன்ல. எடுத்து தாராளமாக கொடுத்தே ஆகணும். ஏன்னா அடுத்து நான் என்ன சேர்க்க போகிறேன்னு பாருங்கள். இஞ்சி சேர்க்க போகிறேன். இஞ்சியோடைய அரவை சேர்க்க போகிறேன். இஞ்சி வெறும் இஞ்சி இல்லை, இஞ்சியோடைய அரவை சேர்க்க. இந்த மாதிரி இஞ்சியும் பூண்டையும் நீங்கள் சேர்த்தீங்கன்னா அடி பிடிக்கும். அடுத்து மஞ்சத்தூள். அண்ணனுக்கு தெரியுது. அண்ணனுக்கு தெரியுது, இந்த வெண்ணைக்கு தெரியல. அது தேவையான பொருளை அடுக்கி வச்சுருந்தாங்க பார்க்குற. அந்த முறைப்படி தானே அடுக்கி வச்சுருந்தாங்க. பூண்டு வந்து அப்புறமா தான் போடணும். ஆமாம், பூண்டு அப்புறமா போட்டுங்க. பூண்டு தான் இறக்கிட்டோமே, இஞ்சி தான் போடுவோம். அதுக்கப்புறம் தான் மசாலா எல்லாம் ஏற்றுவோம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள். 1 கிலோ அரிசிக்கு சொல்லி போடணும். 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. தரமா பூண்டு போட்டு மசாலா போட்டோன்னா சுமார் கலர் எப்படி வந்துச்சு பாருங்க. பிரியாணி கலர் வந்துச்சா. அடுத்து சேர்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா அருமையாக ஒரு முறையில் தயிர் சேர்க்கணுங்க. தக்காளி 400 கிராம் தக்காளிங்க. 400 கிராம் தக்காளி. நம்ம இந்த வடி பிரியாணிக்கு நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கறது பார்த்தோம்னா மசாலா. அது சைவமாக இருக்கட்டும் அசைவமாக இருக்கட்டும். அதுக்கு வந்து தக்காளி எல்லாம் நல்லா குழையக்கூடாதுங்க. தக்காளி நம்மளுக்கு அப்படியே தெரியணும். 100 கிராம் இஞ்சி. அருமை. இப்போ தான் வருது பாரு இஞ்சி. நான் சொன்னேன்ல கரெக்டாக தக்காளி போட்டு தான் போடணுன்னு. எங்கே கேட்குறேன்? தக்காளி போட்டு தான் இஞ்சி போடணும், அடிப்பிடிக்காதுன்னு சொன்னோன்னா இல்லையா? தப்புதாங்க. கட்டுறது கையில் பிரியாணி நான் தான் கற்று கொடுத்தா அவருக்கு. அவர் எனக்கே சொல்கிறாரு உட்காதுன்னு. அடுத்து பார்த்தோம்னா பச்சை மிளகாய்ங்க. ஒரு 3 மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி நம்ம வந்து முதியவர்களுக்கு கொடுக்கறதுனால காரம் கம்மியாகவே நம்ம சேர்த்துக்கிறோம். கண்டிப்பாக பச்சை மிளகாய் போட்டாச்சு. அப்படியே நல்லா கிண்டணும். கற்றுக் கொடுத்தீங்கல்ல. முக்கியமான விஷயத்தில் ட்விஸ்ட்டு வைப்பேன். அதில் அவர் பாஸ் பண்ணிட்டாருன்னா அவர் தான் சொல்லி கொடுத்தா நான் ஏற்றுக்கிறேன். மக்கள் வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க, எந்த நேரத்தில் அந்த ட்விஸ்ட்டு வரும்னு. அடுத்து 1/2 கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலை, 1/2 கைப்பிடி அளவுக்கு புதினா தலை. ரெண்டுமே சேர்த்து தான் போடணும். கலந்து தனித்தனியாக போடக்கூடாது, ஒன்றா போடணும். எப்படி வேணா போடலாம். அலசி வச்சிருக்கனால அப்படி தான் போடணும். ஏன் அவங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக பிரியாணி சாப்பிடணும்னு ஆசை இருக்கும்ல, அதனால். எப்படி ஐடியா? இப்போ அடுத்து பார்த்தோம்னா தயிருங்க. அதுவும் புளிப்பு தயிர்.
எதுக்காக வந்து புளிப்பு தயிர்னா பிரியாணிக்கு தேவை புளிப்பு தயிர். புளிப்பு தயிர் வாங்கிக்கோங்க, நார்மல் தயிர் வாங்கிக்கோங்க. நார்மல் தயிர் தயிர் பச்சடிக்கு, புளிப்பு தயிர் பிரியாணி. சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, சரி பிரியாணிக்கு தானே புளிப்பு தயிர் அப்படின்னு சொல்லி அது தனியாக வாங்கிடுவாங்க. அதே தயிரில் தயிர் பச்சடி செய்வாங்க, ஓவர் புளிப்பாக. மக்கள் கவனத்திற்கு தான் இது சொல்ல வர. ஏன்னா நாங்கள் வாங்குறது அப்படி தான் வாங்குவோம். 100 ml 1 kg அரிசிக்கு 100 ml தயிர் அப்படி சொல்லணும். 1 kg 1 kg அரிசி. அதான் மாஸ்டர், நீ அதான் அசிஸ்டன்ட் பார்த்துக்கா. அடுத்து என்ன செய்யணும்? அடுத்து சேர்ப்பது லெமன் சாறு. தயிர்லேயே எலுமிச்சை சாரை சேர்த்துக்கிறேங்க. ஏன்னா கொத்தம்னா அதை சாப்பிட்டு போடுவார்ண்ணா அவரா? அப்படியே கிடையாது, அது அடுத்த ஒரு வச்சு சாப்பிட்டு போடுவார். அதனால தான் அதில் ஊற்றி அதில் ஊற்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இப்போ இதுக்கு நம்ம தண்ணி சேர்ப்போம், அடுத்தடுத்து தண்ணி சேர்க்கும் போது நம்மளுக்கு மசாலா ஓவர் தண்ணி ஆயிரும். 1 கிலோக்கு ஒரு மீடியம் சைஸ் எலுமிச்சை சாறு. அப்பா அருமையாக வருதுடா. கட்டுறது கையளவு பிரியாணின்னா சும்மா தானா, வேற லெவலில் இருக்க. அப்பா அவருக்கு சும்மா தாங்க சாப்பிடுவாரு. ஆமாம் அது உண்மைதான். அடுத்து உருளைக்கிழங்குங்க. 1 கிலோ அரிசிக்கு ஒரு 150 கிராம் அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்துக்கணும். சின்னதாக இருந்தால் 2 வாங்கிக்கோங்க. சரிங்க. ஓகேவா மாஸ்டர்? அவ்வளோதானே, எல்லாம் போட்டாச்சா? எல்லாம் போட்டாச்சுலாம் இல்லை. இந்த ஸ்டைலில் சொன்னால் பெண்டிங். என்ன பெண்டிங்? அடுத்து என்ன சேர்க்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஐட்டமும் சேர்த்தாச்சு. அங்கே திரும்பி அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் இல்லை. இது வந்து இப்போ அடுத்து என்ன சேர்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மெயின் அது வந்து உப்பு சேர்க்கணும். அரிசி இப்போ தேவையில்லை. தண்ணியெல்லாம் அப்புறம் ஊற்றிக்கலாம். முதல்ல உப்பு மசாலாவில் சேர்த்தணும். ஏன்னா அது மட்டும் தாங்க அங்கே நிற்கிது. அதான் அடுத்து உப்பு மட்டும் தான் இருக்குது. இது 1 கிலோ பிரியாணிக்கு எவ்வளோ அளவு உப்புன்னு கரெக்டாக சொல்லு போகலாம். இப்படி பிடிக்கணுங்க. இப்படி பிடிக்குது. இது இப்படி பிடிச்சா குழம்புக்கு போடுறது, இப்படி பிடிச்சா பிரியாணிக்கு போடுறது. இப்படி கிடையாதுங்க, இப்படி இவ்வளோதான் இருக்கணும். அதான் இந்த மேலே வந்து டச் ஆகக்கூடாது, கையெல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும். இவர் எப்படி தாங்க போடுவார்? இப்படி போடுவார், அந்த உப்பு வெளியில் தெரியும். அவர் இப்போ நம்ம கை பெருசு, உங்கள் கை சின்னது, அதுக்கு நான் என்ன பண்ணுறது? உப்பு போட்டோடனே இந்த மசாலாவை நல்லா அப்படி கிண்டிக்கணும். அப்போ தான் வந்து அது ஃபுல்லாகவே உப்பு 4 பக்கமும் ஜூஸ் ஆகும். ஜூஸ் ஆகும்போது வந்து என்ன ஆகும்னா அதுக்கப்புறம் வந்து அளவு தண்ணி வைக்கணும். மெயின் வந்து பிரியாணிக்கு வந்து அளவு தண்ணி. எவ்வளோ தண்ணிக்கு எவ்வளோ அரிசி எவ்வளோ போட்டுக்கிறோம்? அரிசி நான் போட்டிருக்கேன், நான் 15 ஏக்கரில் போட்டிருக்கேன். 15 ஏக்கர் அரிசி போட்டுக்கிறியா? அடுத்தவங்க இது என்ன போடுகிறேன்னு பார்த்தீங்கன்னா அரிசி நான் அழகு இல்லையா, நான் கூட தான் அழகு சொன்னேன். எவ்வளோ போடான்னு சொன்னால் தான் நான். சரி, இப்போ ஒரு பாத்திரத்தில் மக்கள் அரிசி எடுக்கிறாங்க. சரி, 1 கிலோ அரிசிக்கு எவ்வளோ எடுக்கணும் தண்ணி? 1 கிலோ அரிசிக்கு 1.5 வச்சா போதும். 1.5 வச்சா? வடி பிரியாணிக்கு 1.5. ஒரு பாத்திரத்தில் நம்ம அரிசி எடுத்தோம்னா ஒரு 3/4 பாத்திரம் அளவுக்கு தண்ணி எடுக்கணும். ஸோ மீதி வந்து நம்ம வடித்து போடுவோம். ஒரு வேளை இப்போ பழைய அரிசி புது அரிசி அந்த மாதிரி வருது இல்லைங்களா, அந்த மாதிரி நம்மளுக்கு பத்தலைன்னா வடித்த தண்ணியை நம்ம சேர்த்து. ஆமாண்ணா, அதுதான் உண்மை. அதான் சொல்கிறேண்ணா. அப்புறம் என்ன அதுதான் சொல்கிறேன்றேன்னா அப்புறம் என்ன? சுடு தண்ணிங்க, சுட ஊற்றுறோம். சுடு தண்ணி ஊற்றுறாப்புல. இது உலைக்கு போட்டிருக்காங்க. கடைசியாக ஊற்றுறது இந்த மாதிரி மசாலா 2.25 பால் பாத்திரம் கரெக்டாக ஊற்றனியா? ஊற்றிட்டேங்க. எல்லாமே ஃபினிஷிங் பண்ணிட்டேன். மூடிட்டு போகலாம். சொன்னேன். ஆமாம், நான் தான் போட சொன்னேன். எல்லாம் முடிச்சுனல வாயில் போட முடியலன்னு அங்கே போட்டுருக்காரு. நான் ஒரு ட்விஸ்ட்டுன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அந்த அளவு தண்ணி தான் அந்த ட்விஸ்ட்டு. இவர் சொன்னார் பாருங்க, அந்த அளவு தான் ட்விஸ்ட்டு. எவ்வளோ நேரம் அரிசி ஊறணும், எவ்வளோ நேரம் தம்மில் இருக்கணும், ஒரு பிரியாணி செய்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அதான் சொல்லிட்டு நான் தான் சொல்லி கொடுத்தேன். அப்புறம் கேட்காம எனக்கு தெரியும், மக்களுக்கு தெரியணும்ல. எனக்கு தெரியும், நான் சொல்லி தரேன், கேட்டுக்கோ. சொல்லுங்கள். 1 1 2 3 4 4 7 7 3 10. இதோட வாயை பொத்து தெரியா? ஏன் தெரியுங்களா, பிரியாணி செய்யறதுக்கு 20 நிமிஷம், அரிசி ஊறதுக்கு 20 நிமிஷம், தம் போடுறதுக்கு 20 நிமிஷம், மொத்தம் 60 நிமிஷம். 60 நிமிஷம் எத்தனை அவர் 60 நிமிஷம்னு பார்த்தீங்கன்னா வந்துடுமே, ஒரு 1.5 மணி நேரம் வந்துடும். என்ன 60 நிமிஷம் 1.5 மணி நேரம் வந்துடும். கரெக்ட். இப்போ 90 நிமிஷம்னா 90 நிமிஷம் என்ன ஆகும்? 2 மணி நேரம். 2 மணி நேரம் ஆகிடும். அவ்வளோதான். இது கணக்கு கூட தெரியாதா? கணக்கு கூட தெரியாது. இதை சிம்பிள் தெளிவா வாப்பலாம் பார்த்துருங்க. அப்படி அரிசி எண்ணெயெல்லாம் மேலே ததும்பி நம்ம மசாலாக்கள்லாம் அப்படியே பார்த்தோன்னா அசைவ மாதிரியாக தானே இருக்குது. இப்படி எத்தனை வரணும்ண்ணா பெரிய பெரிய கட்டைகளை திரும்பி இந்த அடுப்பில் அப்படியே சேர்க்கணும். என்ன பண்ற? அடுப்புல இருக்கு சொன்னா ஏன் பின்னாடி கண்ணு எரியுது. கண்ணு தெரியல. மேல தான் வச்சிருக்கியா? இது நீங்களே உங்க கையால விழுவீங்களா? இப்படி பிடிக்கணுமா?
இந்த மாதிரி தண்ணி வந்து நல்லா இந்த மாதிரி கொதிக்கணும்ண்ணா, சலன்னு கொதிக்கணும். அப்போ வந்து என்ன சேர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இந்த 3 எடுத்து இப்போ சேர்க்கணும் தண்ணியில். சேர்த்துட்டு அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அது கூட வந்து மல்லி, புதினா தழை அதையும் சேர்க்கணும். வடி பிரியாணிக்கு இதான் மெயின். இந்த மாதிரி போட்ட பிறகு பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம பாசி மாதிரி நல்லா ஊறினார் அடித்து அப்படி இறக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டோம். அதுக்கப்புறம் வந்து மல்லி, புதினா தழை போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உப்பு சேர்க்கணும். உப்பு போட்ட பிறகு தான் போடணும். இப்போ உப்பு போட்டுடலாமா? போடுங்க. ததும்பி வருதா? தத்தியும் வருது பாரு, நான் மேலே எவ்வளோ அருமையாக வந்து பாரு. நான் போட்டதாச்சு வராமல் இருக்குமா? நம்ம அரிசி எடுத்து பார்த்தாலே தெரியுங்க, அங்கங்கே அந்த கோடு கூட இருக்கும். ஸோ அந்த பதம் வந்துச்சுன்னா நம்ம வடிச்சிடலாம். மாஸ்டருக்கு ஆர்டர் வருதுங்க. வடி கூட சுற்றியும் அந்த ஹோல்ஸ் வழியாக சுற்றியும் வெளியில் வரும். நம்ம காலில் படக்கூடாதுங்க. அதனால் பொறுமையாக தான் வடிகட்டணும். நான் இப்போ வடித்த சாதத்தை அழகாக அப்படி இறக்குறோம் உள்ள. பரப்புலாம் போட்டியா? சொல்கிற வேலை ஒழுங்காக செய்யத்தே கிடையாது. ஆமாங்க. நல்லா அங்கே போகிற வெள்ளை கலராக போடுறேன். சொல்கிற வேலையெல்லாம் நான் செய்கிறேன். ஒரு 40,000 ரூபா சம்பளம் நீங்கள் எனக்கு தரணுமே, அதை கொடுத்தீங்கன்னா நான் செய்கிறேன். இப்போ போன மாதம் வாங்கி போனேன் 50,000 வாங்கி போனேன். 40,000 கேட்டேன். நான் இப்போ எக்ஸ்ட்ரா 10,000 போட்டு வீட்டுக்கு போய்ட்டு பத்திரமா சந்தோஷமா இரு, சந்தோஷமா இரு, பொண்டாட்டி பிள்ளையோட சந்தோஷமா இரு சொல்லி அமிச்சேன். அந்த ரைஸ் நல்லா ஒழுங்கா தள்ளு. நான் அதுக்காக உங்கள் பொண்டாட்டி அவர் கேட்ட கேள்வி இருக்க ஒன்றும் அதை பற்றி சொல்லவே இல்லை. அதை பற்றி சொல்லலையா? அது இருக்குது. ஆட்டோக்கு பின்னாடி வந்து நம்ம அந்த சீட்டுக்கு பின்னாடி கொஞ்சம் கேப் இருக்கு பாருங்க, அதில் இருக்க எங்க வண்டி நிற்கிது, ஆள் குரல் மட்டும் கேட்குது அப்படின்னு தேடி பார்த்தா அவங்க மனைவியை பார்த்துட்டு உள்ளே போய் பதுங்கிட்டாரு. பூ மாதிரி இருக்கா? பூ மாதிரி இருக்கு பாருங்க. நம்பர் 1 குவாலிட்டி அரிசி. நம்பர் 1 குவாலிட்டி அரிசி எப்படி இருக்கு? இப்படி பண்ணோம்னா தண்ணி எல்லாம் வெளியே கரெக்டான வருங்க, ஒன்று சேரும் இல்லையா? ஆமாம். நம்ம போட்ட பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் சூப்பராக நிற்கிது பாருங்க. வாசனையோட வந்துச்சேன். ஐயா சொன்ன அளவு பத்தலைங்க, மாஸ்டர் சொன்ன அளவு. அதனால் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. வடித்த தண்ணி, சுடு தண்ணி. அப்போ தான் நம்மளுக்கு உப்பு, நம்ம அரிசி வடிக்கும் போது உப்பு சேர்த்துருப்போம். ஸோ பிரியாணியில் கரெக்டானபடி உப்பு இருக்கும். இந்த சூடோடு இருந்தால் தான் நம்மளுக்கு அரிசி நல்லா மலர்ந்து வரும். 10 வயசில் வந்தார் ராஜா சார். உனக்கு 10 வயசா இல்லை அவருக்கா? அவருக்கு 10 வயசு போய் என்கிட்ட வந்தார். அவருக்கு இப்போ 40 வயசு ஆகுது. 40 வயசு. அப்போ உனக்கு எவ்வளோ வயசு? எனக்கு எவ்வளோ வயசு ஆகுது பாருங்க. உனக்கு இன்னும் ஒரு 65 இருக்குமா? 80. 10 வயசில் 6ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் வந்தேன். இந்த மாதிரிலாம் நான் இது வந்து நீ எனக்கு ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்தீங்கன்னு வைங்களேன், குழந்தை தொழிலாளர் சட்டத்தில் ஒன்று உள்ள எழுதியிருப்பேன். அப்பா இது யோசனை பண்ணியிருந்தேன். அப்போ வரப்போ பம்மின்னு வந்தார், அண்ணே அப்படின்னு வந்தார். இப்போ பார்த்தா பிடிக்கிறாரு. இப்போ வந்து பண்ணதெல்லாம் போதும், நான் மூடிடுறேன். எடு கரண்டி. தண்ணி மட்டமும் அரிசி மட்டமும் அளவாக இருக்கு இல்லையா? கரெக்டாக இருக்கணுங்க. அப்படிதான் இருக்கணும். தம் போடணும். பொருட்டமா தம்மை போட்டு தான் டைம் பார்க்கணும். நீங்கள் டைம் பார்த்துட்டு தம் போடக்கூடாது. அடுப்பு அரி அள்ளி என் மேலே போட்டுருவனி. எப்படியா டைம் பார்க்காமையே அதாவது எந்த நேரம் இருந்தாலும் தம் போடுவாருங்க. எந்த அப்படி எடுக்கணும். இப்படி எடுத்து இப்படி போனதெல்லாம் பார்த்துக்கோ. தம் போட்டேன். டைமிங் மட்டும் கொஞ்சம் நெருப்புட்ட வேலை செஞ்சுட்டு இருக்கேன். பின்னாடி வந்து எப்படி தெரியும்? நான் நெருப்புட்ட வேலை பார்த்துட்டு இருக்கேன். அப்போ நான் என்ன செஞ்சேன் இவ்வளோ நேரமா? பின்னால் குத்துற என்ன கதை வந்து கரெக்டா 20 நிமிஷம் கழிச்சு உங்களை வந்து சந்திக்கிறேங்க. நல்லா சாம்பல் ஆயிடுச்சு சார். ஆமாங்க, 20 நிமிஷம் ஆயிடுச்சு இல்லைங்களா? அப்போ கரெக்டாக இருக்கும். அந்த சாம்பல் பார்த்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் நம்மளுக்கு சூப்பரான வடி பிரியாணி தயாராக இருக்கு. ரெடியாக இருக்குன்ட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கண்ணா. நிற்கணும். வட்டி பிரியாணி அப்படி நிற்கணும். இப்படி இருக்கக்கூடாது, இப்படி நிற்கணும். அதுதான் பிரியாணினாவே ஸ்பெஷலிஸ்ட்டு. பாருங்கள் எப்படி நிற்கிது பாருங்கள். ஒவ்வொரு ரைஸும் அப்படி நிற்கிது பாருங்கள். மேலே பூத்து இருக்குங்க. அந்த பூத்துச்சாலே நம்மளுக்கு பிரியாணி பக்குவமாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ உள்ளே உடச்சி பார்த்துடலாம். சரிங்க, இதுதான் மீன் சொன்னது. மசாலா சிக்கன் பிரியாணி மசாலா வாசனை மாதிரி வச்சுனா அப்படியே. வெஜ்ஜு பிரியாணி அப்படியே அள்ளுது. அப்படியே சும்மா பார்க்கும்போது அப்படியே அள்ளி சாப்பிட்ற மாதிரி தோணுது. தருவாங்க. மசாலா அப்படிதான். அதேதான் உழுகுது பாரு பீஸ். துள்ளுது பாரு. அப்படியே தட்டுக்கு வந்துச்சு சாங். ஆமாங்க,
கத்திரிக்காயெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கெல்லாம் அருமையாக இருக்குது. இதை பார்த்த வரையுமே சாப்பிடணும்னு தோணுது. காரணம் என்னன்னா அந்த மசாலா, இந்த மசாலாலேயே இந்த பிரியாணியை பெரட்டி அடிக்கலாம். இது பாருங்க, சைட் டிஷ்ஷே தேவையில்லை. வேண்டாங்க, இதுவே மெயின் டிஷ்ஷு, சைட் டிஷ்ஷு எல்லாமே இதுதான். ருசியாக அள்ளுது. நம்ம கட்டுறது கையில் பிரியாணி வேறு லெவலில் இருக்குது. சும்மா அட்டகாசமாக தூளாகுது, மாசாகுது. நான் வேறு லெவல்னா இந்த மாதிரி பிரியாணி நான் சாப்பிட்டதே கிடையாது நான் வாழ்க்கையில். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா இந்த அரிசி நல்லா வெந்து நல்லா மலர்ந்து பூ மாதிரி இருக்குங்க. ரெண்டாவது அந்த காய்கறிகள் எல்லாமே அந்த எண்ணெயில் வதங்கி இந்த பிரியாணி ஃபுல்லாகவே நம்மளுக்கு அந்த ஃபீல் நல்லாவே கிடைக்குது. மூணாவது பார்த்தோம்னா இதை சாப்பிட அசைவம் சாப்பிட்ற மாதிரி தாங்க இருக்குது. காய்கறி தட்டுப்படும் போது தான் தெரியும் ஓ சைவம் அப்படின்ட்டு. மசாலா அப்படி இருக்கு. மசாலா சூப்பராக நல்லா ஒரு கல்யாண வீட்டுலங்கெல்லாம் போனோம்னா மசாலா நம்ம எப்படி எதிர்பார்ப்போம் அந்த மசாலா இதில் அப்படியே இருக்குங்க. இங்கே பாருங்க, தட்டு ஃபுல்லாக மசாலா தான் வச்சுருக்கேன். இது இவ்வளோ நேரம் அவர் சமையல் எனக்கு சொல்லி கொடுத்தாரு இல்லைங்களா, அந்த மாதிரி அவருடைய குருநாதர் அடுத்தவங்க தட்டிலேருந்து எப்படி சாப்பிடணும்னு சொல்லி கொடுத்துருக்காரு. அதுதான் உண்மையில சொல்கிறேன்னா, அண்ணன் சொல்கிறதோட சும்மா வேறு லெவல் இருக்குது. சாப்பிட்டுட்டு தான் இருக்கலாம். செடிஸே தேவையில்லை அதுக்கு. இருந்தாலும் நம்ம கத்திரிக்காய் தொக்கு பண்ணியிருக்கோம். சும்மா சாப்பிட்டுட்டே இருக்கலாம் மக்களுக்காக நீங்கள் சாப்பிட்டீங்களா? இல்லை, முதியோர் இல்லத்துக்கு கொண்டு போய் கொடுப்போம் இல்லையா, அதுதான் சொல்கிறாரு அவர். ஆனால் இன்னைக்கு சிறப்பான சம்பவம் தாங்க. சகோதரி பார்கவி அவங்களுடைய பிறந்த நாளுக்காக சும்மா தட்டாப்புடலான பிறந்தநாள் விருந்து சாப்பிட்டோம். நாங்கள் சாப்பிட்டோம். இப்போ கொண்டு போய்ட்டு முதியோர்களுக்கு கொண்டு போய் கொடுக்க போகிறோம். போலாமா? பாய் பாய். இந்த ஸ்பெஷல் வெஜ் பிரியாணி காய்கறி எல்லாம் போட்டு பண்ணியிருக்கிறோம். மீல் மேக்கர் 65, கத்திரிக்காய் தொக்கு, வழக்கம் போல் பைனாப்பிள் கேசரி. பார்கவிங்கிறவங்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். அவங்களுடைய உடல்நல நலத்துக்காக குடும்பத்துக்காக நம்ம ஜெபம் வேண்டிட்டு சாப்பிட போகிறோம். சரிங்களா? இன்று தங்களது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்காகவும், குறிப்பாக தமது பிறந்த நாளை சீரும் சிறப்புடனும் கொண்டாடும் பார்கவி அவர்களுடைய உடல் உள்ள நலனுக்காகவும், அவர்களது இந்த பிறந்த நாளிலே அவர்கள் விரும்பி கேட்கின்ற காரியங்கள் அத்தனையையும் இறைவன் தமது திருவுளத்தினின்று நிறைவேற்றி தரவும், திருமதி பார்கவி அவர்களையும் அவரது குடும்பத்தாரையும் அவர்கள் உதவி செய்ய விரும்புகின்ற ஒவ்வொருவரையும் உமது கரங்களில் ஒப்புக் கொடுத்து நிறைய ஆசீர்வாதங்களால் ஆசீர்வதித்து உமது அருள் ஆசிரை சியோனிலிருந்து பொழிந்து வழிநடத்தும்படியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு பார்கவி. ஹாப்பி பர்த்டே பார்கவி அவங்களோட பிறந்த நாளுக்காக யூஎஸ்ஏலேருந்து அவங்க குடும்பத்தார் கொடுத்துருக்காங்க. சாப்பிடுங்க. நல்லா இருக்கா? சாப்பிடுங்க. நல்லா இருக்கா? ஆமாம்மா, பார்கவி அவங்களோட பிறந்த நாளுக்காக யூஎஸ்ஏலேருந்து அவங்க குடும்பத்தார் கொடுத்துருக்காங்க. நன்றி. சாப்பாடு போட்டுருக்கு. சாப்பாடு நல்லா இருக்காயா? நல்லா இருக்கா? பார்கவி அவங்களோட பிறந்த நாளுக்காக யூஎஸ்எல் அமெரிக்காவிலேருந்து கொடுத்துருக்காங்க சாப்பாடு. சாப்பிடுங்க. சாப்பாடு நல்லா இருக்கா? சூப்பர். பார்த்துருப்பீங்க எப்படி ஒரு சைவத்திலேயே வட்டி பிரியாணி செய்கிறதுன்னு பார்த்துருப்பீங்க. நாங்கள் சமைச்சோம், நாங்கள் ருசித்தோம். அதே போல் முதியோர்களுக்கு கொண்டு போய் மதிய விருந்து கொடுத்தோம். அவங்களும் எவ்வளோ சந்தோஷமாக இந்த உணவு திருப்தியாக சாப்பிட்டாங்க. இந்த விருந்து அவங்க சாப்பிட்டாங்கன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. அவங்க முகத்தில் அவ்வளோ சந்தோஷங்க. இந்த சந்தோஷத்துக்கெல்லாம் காரணம் யாருன்னு பார்த்தோம்னா சகோதரி பார்கவி அவங்களுடைய பிறந்தநாளுக்காக அவங்கள வாழ்த்தி உணவு கொடுத்தவங்க யாருன்னு பார்த்தோம்னா அவங்களுடைய அன்பான குடும்பத்தார் அமெரிக்காவிலேருந்து கொடுக்க சொன்னாங்க. இன்று பிறந்தநாள் காணும் சகோதரி பார்கவி அவர்கள் நீண்ட ஆயுளுடனும் நிறை செல்வத்துடனும் உயர் புகழுடன் வாழ்ந்து இன்னும் கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் மீண்டும் உதவணும் என்று கற்றது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் இன்னைக்கு பசியாரணம் முதியவர்கள் சார்பாகவும் பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இதே மாதிரி உதவியெல்லாம் நீங்களும் செய்யணும்னு நினச்சா நம்ம சேனலில் ஒரு நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. கட்டுறது கையில் சேனலில் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்கு, அதையும் ஃபாலோ பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம்லேயும் பேஜ் இருக்கு, கட்டுறது கையளவு பாண்டி, அதையும் ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.